நம்மளுக்கு எது அவார்டு ஆர்கானிக்கா கிடைக்கிற அவார்டுகளை பத்தின ஒரு நாலேஜ் வரணும்ன்றேன். கிறிஸ்டபர் நோலன் தன்னோட முதல் படத்துக்கு ஃபாலோயிங் படத்துக்கு அந்த டைகர் அவார்டு வாங்கினார். சேம் அதே தான் நம்ம கூழாங்கலுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம், நான் வந்து இந்த கூழாங்கல் பண்றவரா அப்படின்றது இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த அந்த கல்வி மட்டுமே கிடையாது எனக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு இலக்கியம் அவ்வளோ பரிச்சயமா இருக்கு. நான் அவ்வளோ அதை தேடி இந்த துறைக்கு தகுதியாகிறதுக்கு என்னென்ன முறையான வழியோ அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அதை தேடி தேடி தான் கத்துக்கிட்டேன். நாங்களும் தமிழ்ஸ்பியாவுக்கு வந்து உட்காந்துருக்கோம், ஒவ்வொரு வாரம் கூட்டணக்கும் வந்திருக்கோம், இந்த இதே வந்து பிளே நாடகம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அங்க வடபள்ளியில் இருக்கும்போது எதன் வழியா நான் இந்த துறைக்கு வந்துட்டோம், இதுக்கு நான் நேர்மையா தகுதியாகணுமோ அதை முழுமையா நான் அப்ப இந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது இது இண்டிபெண்டன்ஸ் சினிமாவோட நாலேஜும் எங்களுக்கு வருது இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து. ஸோ அதை வச்சு இந்த கதையை நம்ம சரியா ப்ரெசென்ட் பண்ணிட முடியுன்றது தான். இல்லைனாலும் வேற ஏதோ ஒன்று வந்துட்டோம்ல, 14 வருஷம் இருந்துட்டோம், ஏதாவது ஒன்று பொழப்பு போட்டியாங்க, அதனால ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த மூவி நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி எங்க அக்கா கூட சேர்ந்து பார்த்தேன். டெலிகிராம்ல பார்த்துருக்கீங்க. ஒன்னும் தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, திரும்பி ஒரு வாட்டி சோனில ரொம்ப பாத்துருங்க. அந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். நானே அடுத்து நான் ஒரு யாரோட ஒத்துழைப்பு இல்லாம இப்ப எனக்கு நான் திரும்பவும் தான் சொல்றேன், இந்த கூழாங்கல் எடுத்து எங்க அப்பா பேரை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல எழுதுனது. ஓகேங்களா, இந்த வாட்டி அவங்க அம்மா நடந்து வந்த பாதையில அவங்க அப்பா நடக்க வச்சுட்டான். அவன் கோவம் தணிஞ்சிருச்சு, குடும்பத்துல அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டான். குழந்தையோட அழுகுறல் வந்து அந்த சீனை வந்து நான் அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் கூப்பிட்டேன், அவளோட மூடு கூப்பிட்டுட்டேன். அவளுக்கு வந்து இப்ப சண்டை போட்டுருக்காங்க எல்லாம் முக்கியம் கிடையாது, குழந்தையோட அழுகுறல் மட்டும் தான் அவ காது கேட்குது. அதுதான் உங்களுக்கும் கேட்கணும்னு விருப்பப்பட்டு தான் சவுண்ட் டிசைன் போனது. யாரும் நீ இல்ல இந்த கடைசி ஒரு கலை சொன்ன ஏதோ சொல்லி என்னை குட்டியாண்டியாம அப்படிலாம் இது நிகழல. நாங்க இவரும் தேட்டர்ல இருந்திருக்காரு, மாடர்ன் தேட்டர்ல நானும் இவரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மஞ்சப்பையில இவர் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்களுக்குள்ள அப்ப இருந்தே ஒரு பாண்டிங் இருக்கு. படத்தோட பட்ஜெட் பிசினஸ் பத்தி சொல்லுங்க. அது அண்ணே ஆரம்பத்திலே சொல்லுங்க. சாரி ஓகே இல்ல, அது ஒரு நிமிஷம் அதை சொல்லிடுறேன். சொல்லக்கூடாதுன்ற காலம் கிடையாது, இது ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது. உங்க கதைக்கான இப்ப எனக்கு சில லட்சங்களை ட்ரை பண்ணலாம். அதான் இல்ல நண்பா, நாங்க சோனி A7ல எடுத்துட்டோம் சொல்லிட்டோம், CP3 லென்ஸ் போட்டோம் சொல்லிட்டோம். இந்த படத்தை பார்க்கும் போதே நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வரலாம். இந்த படத்தோட ஒரு பட்ஜெட்டையோ நான் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் சொல்லி இதுக்குள்ளதான் நடந்திருக்கு, இதுக்குள்ளே நம்மளும் முடிப்போன்ற உங்க கதை அதை விட கம்மியா கேட்கலாம், இல்ல அதோட கொஞ்சம் கூட கேட்கலாம். நீங்க இது ஒரு அளவுக்குள்ள பிக்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக அவரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். நீங்க வந்து உங்களால பினான்சியலா என்ன பண்ண முடியுமோ அதுக்குள்ள எப்படி ஒரு கதையை சொல்ல முடியும், எப்படி ஒரு விஷயத்துக்கு, அதுதான் ப்ராக்டிக்கல். அது பண்ணீங்கன்னா உங்களால ஒரு ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது அடுத்து மூவ் ஆகி போகும். எதையுமே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றேன். ஹாய் சார், இப்போ சிங் சவுண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, சிங் சவுண்டோட ப்ராசஸ் அந்த ஷூட்டிங்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூ மெம்பர்ஸ் பின்னாடி இருப்பாங்க, ஸோ அதனால வர டிஃபிகல்ட் அந்த ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? நான் இந்த இது ஆரம்பமே சொன்னேன், நம்ம ஒழுக்கம் எங்கெங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த கூழாங்கல்ல வந்து அந்த கரரான ஒழுக்கம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. யாருமே வந்து மொபைலவோ இல்ல பேசிக்கிட்டோ சின்ன முணுமுணுத்துக்கிட்டோ நடந்துகிட்டோ ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது இங்க யாரோ நடந்துகிட்டோ அதெல்லாம் இருக்க முடியாது. அந்த வேல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்குல அது பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம். நாம ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சரியா பண்ணா 1 மோர் போறோம், கேமரா லோடு பாஸ் ஆயிடுச்சுன்னா 1 மோர் போறோம். அது மாதிரி சவுண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுல ஏதோ ஒரு எரர் சொன்னாங்கன்னா அதுக்காக 1 மோர் போகலாம். அவ்வளவுதான் அதுக்கான டிஃபிகல்ட்டி, வேற எதுவும் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும். அந்த 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 ஷூட் பண்ண போற அந்த 30 நாள் 35 நாளைக்கு வந்து நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு டிசிப்ளினா அதை ஒபீடியண்டா இருந்தோம்னா டிஃபிகல்ட்டிலாம் கிடையாது, ஈஸியா அச்சீவ் பண்ணணும். ஆனா எனக்கு வந்து அந்த ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியா என்னன்னா அந்த நாய்க்குட்டி காட்சி ஒன்று காமிச்சிருப்பீங்க. அது வந்து ரைட்டிங்காவும் அதை பத்தியும், அப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டி அவர் வந்து எத்தனை டேக் எடுத்தாருங்கிறது எனக்கு. நாய் எத்தனை டேக் எடுத்துச்சு? அதுவும் தான் ரைட்டிங்கா வந்து அந்த சீன் வந்து நீங்க போல யோசிச்சிருப்பீங்களா, ஸ்பார்க் ஆயிருக்கும்ல அந்த அந்த அது நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் அதை நான் கேட்பேன். அந்த சீக்கிரம் முடிக்கணும் இல்ல அந்த ஒரு காட்சி பத்தி மட்டும் சொல்லுங்க. சரி, ஓகே. அது ரைட்டிங்ல இருந்ததுதான், எங்க ஸ்டார்டிங்ல இருந்துச்சுங்களா? ஆமா, ஸ்டார்டிங்ல எங்க டீமுக்கே இந்த கதையை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப சொன்னாங்கல்ல எப்படி இவ்வளவு எனர்ஜியோட வெயிட் பண்ணீங்க அப்படின்னு, இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் எங்களுக்கு அப்பவே கொஞ்சம் ஊந்துதலா இருக்கும். இந்த படம் வந்தா இந்த காரணத்துக்காவது இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு. ஏதோ ஒரு வழி தவறி போய் அனாதையா தெரிஞ்சிட்டு இருக்க நாய் ஒரு வீட்டுக்கு அடைக்கலம் ஆகிறதுக்கு தான் இந்த மொத்த சம்பவம் நிகழ்ந்திருக்குன்ற பார்வையில் நாங்க பார்த்து பேசியிருக்கோம் அந்த படத்தை. சோ அதுதான் எங்களுக்கு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அதுல முக்கியமா இந்த குளிர்பான பாட்டில வந்து அது மூடி இருக்கும், ஆனா அந்த நாய்க்குட்டி வந்து அதை வந்து திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும். ஆனா அது எங்கன்னா ஒரு
ஒரு பெரிய வாய்க்கால், தண்ணியே வராத ஒரு பெரிய வாய்க்கால், சுத்தியும் வறட்சி இருக்கும். அந்த ஒரு காட்சி பாக்குறப்ப எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருந்துச்சு. அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுண்ணா. மல்டி கொஞ்சம் அது உள்ள சில இதெல்லாம் வச்சுதான் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்புறம் நாய் நீங்க எப்படி இது பண்ணி சொன்னீங்களா, நாங்க ஷூட் பண்ண அன்னையில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப ஈஸியா இருக்குல்ல மனிதர்களை தாண்டி இதுல வேலை வாங்குறது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை ரீடேக் இது வந்துச்சுன்னா? நாய்க்கா ஒரு டேக் தான். ஒரே டேக்ல அதான் சொல்றேன்ல, மனிதர்களை தாண்டி ரொம்ப ஈஸியா. ஆனா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கிறப்ப வந்து அந்த மூடி பாட்டில கடிக்கணுங்கிறது ஆமா ஆமா கரெக்டா அது ட்ரெயின் கரெக்டா ஓகே ரொம்ப நன்றிண்ணா. இப்ப வேல் வந்து அவங்க பாட்டி வீட்டுல இருந்து அவன் கல் எடுத்துட்டு வந்து வழக்கமா வைக்கிறது, சண்டை நடந்துட்டே இருக்கு. ஆனா அந்த கல்லுல எழுதுற பேர் மட்டும் சாந்தி, லட்சுமி, வேல், கணபதின்ற பேர் மட்டும் ஏன் இந்த வாட்டி எடுத்துட்டு வந்து எழுதுறான்? அது நாங்க பின்னாடி வச்சிருக்க இப்ப உள்ள இருக்க எல்லாமே எல்லாருக்கும் கன்வே அவசியம் இல்லை. ஆனா நாங்க உள்ள வச்சிருக்க விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவும் அவனும் அந்த தங்கச்சியும் இதே மாதிரி ஏதோ ஒரு டைம்ல சண்டை போட்டு அவங்க அப்பா அடிச்சு அனுப்பிவிடும் போது வந்து இழப்பாடுறக்கா உட்காரும் போது அன்னைக்கு அவன் வாயில வச்சிருந்த கூழாங்கல் எடுத்து எங்க அப்பா பேரை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல எழுதுனது. ஓகேங்களா, இந்த வாட்டி அவங்க அம்மா நடந்து வந்த பாதையில அவங்க அப்பா நடக்க வச்சுட்டான், அவன் கோவம் தணிஞ்சிருச்சு, குடும்பத்துல அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டான். சார் இப்போ ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு எடுத்தாலே கொஞ்சம் நம்ம லென்த்தி ஷார்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வருமா சார், இந்த ஷார்ட் ஒர்க் ஆகுமா? ஏன்னா லென்த்தாக நம்ம எடுக்கும்போது இது ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து இது மக்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் போர் அடிச்சிருமோ, இல்லை இதனாலேயே ஒரு படத்தை இது ட்ராக் பண்ணி போகிற மாதிரி ஆகிடுமோன்ட்டு டவுட் இருக்குமா? இருந்துச்சுன்னா அது எப்படி இந்த ஷார்ட் ஓகே, இந்த ஷார்ட் இல்லை இது வந்து வைக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணுவீங்க? நீங்க அது வந்து என்னன்னா அது ப்ராக்டிஸ் தான். அதாவது இப்போ விஷுவல் நரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டேரக்டருக்கும் வேற. இப்போ நீங்க நிறைய படங்கள் டேரக்டர்ஸ் கட் அப்படின்லாம் போடுவாங்க, சில ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து என்னன்னா ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு விஷன் இருக்கும், ஒரு கதையை நான் இப்படி சொல்லணும், ஒரு இந்த இடத்துல நான் இவனை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும், அதாவது இந்த இடத்துல இவன் வந்து சலிப்பை உணரணும், இந்த இடத்துல சலிப்பா உணரணும். அது லேக் அப்படின்லாம் இல்லை, ஒரு கதையில அது அந்த சலிப்பை அடையட்டும் இல்லை அந்த விஷயத்த. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து உங்களோட மெச்சூரிட்டி வழியாக தான் அந்த ஃபிலிம் லாங்குவேஜுங்கிறது அப்படி தான் உருவாகும். நீங்க எப்படி ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றீங்க அப்படிங்கிறது வழியாக தான் அது ஃபிலிம் லாங்குவேஜ் உருவாகும். இல்லை இந்த கிளைமேக்ஸ் ஷாட்லாம் இருக்குல்ல, அந்த இடத்த நாங்கள் போய் சூஸ் பண்ணிட்டு போகும்போது நாங்களும் இதே மாதிரி தான் போனோடனையும் அவங்கள பார்த்து இறக்கப்பட்டு உச்சி கொட்டிட்டு இந்த ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம், இந்த ஷார்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பண்ணோம்ல. எங்களுக்கு அது எங்களை வந்து அலோவே பண்ணல. அவங்கள வந்து நாங்கள் பார்க்கவே முடியல. நானும் எல்லாரும் போயிருந்தப்பதான் அங்கே ஒரு ஒரு சம்பவம் இருந்துச்சு. 2 பொம்பளை பிள்ளைய ஒரு அம்மா வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குமே போல, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்ல வந்து குடத்தை வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு தேவையெல்லாம் முடிச்சு துணி துவைச்சு எல்லாமே அந்த தண்ணியில தான் நடக்கும். அவங்க இதனாலே பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குமே போக கிடையாது. இப்படி போய் எங்களுக்கு இப்படி இன்சிடென்ட்லாம் நாங்க பார்த்து இந்த நிதானமே எங்களுக்கு அங்கிருந்து தான் கிடைச்சிச்சு. ஓகேங்களா, அந்த நிதானம் எங்களுக்கு அங்கிருந்து கிடைச்சு. இந்த படம் வேகமா எவ்வளவோ தூரம் நடந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற சில கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, அது உனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு வரை ஒரு டயர்டா இருக்குது, உங்க தாட்ஸ் உங்களுக்கு உருவா வைக்கிறதுல எவ்வளவு தூரம் நடக்கிறவனுக்கு எப்படி இருக்கும். அது மாதிரி இப்ப தண்ணி வந்து மோந்து ஊத்துற ஷார்ட் இவ்வளவு நேரம் இருக்குன்றல, அப்ப அதை மோந்து ஊத்திட்டு இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி அந்த ஷார்ட்டோட டூரேஷன்லாம் எங்களுக்கு அந்த நிலம் அந்த மூடு அதுதான் எங்களுக்கு செட் பண்ணுச்சு. சார் இந்த படம் ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு, பட் வந்து ஆஸ்கர் அன்பார்ச்சுனேட் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஏதோ கை கெட்டது வாய் கெட்டினது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ அந்த படத்தை நான் 2 வாட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்ப டைரக்டர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், சினிமா கேமராமேனுக்கு கண்டிப்பாக அது அவார்டு கிடச்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில ஷார்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் தான் சொன்னேன், நிறைய ஷார்ட் நான் ரசித்து பார்த்தேன். இப்போ ராஜமௌழி வந்து 1 மாதம் முன்னாடியே போய் உட்காந்துட்டு 80 கோடி செலவு பண்ணி அது நிறைய பேர் விமர்சனமே வந்தது. இப்போ நேஷனல் அவார்டு புஷ்பா படத்துக்கு கொடுத்தேன்றாங்க. நம்ம தமிழ் படத்துக்காக இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இல்லை நம்ம கரெக்டாக இன்னும் கொஞ்சம். இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு இப்போ நான் இந்த இடத்துல உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்லி இதை திருப்பி ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நயன்தாரான்றதுனால சரி நயன்தாரா விக்னேஷ் மூலியமா லைகா ப்ரொடக்ஷன் போயிட்டு அங்கே அது மூலியமா யார்கிட்டயாவது ஆஸ்கர் கிட்ட நம்ம போயிருக்கலாமா, இல்லை உதயநிதி மூலிகிட்ட போயிட்டு நம்ம கவர்மெண்ட் மூலியமா ஏதாவது பண்ணிருக்கலாமா, இப்படி நான் யோசிச்சிருப்பேன் சார். நான் என்னோட தாட்டில் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அது போல் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா, இல்லை மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு ரொம்ப ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும்ல. இப்போ நம்ம ஒரு ரன்ல தோத்தா கூட நமக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் நமக்கு, அதனால கேட்குறேன் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? இதுக்கு நான் ரொம்ப உண்மையா ஒரு பதில் சொல்றேன். ஓகேங்களா, இது வந்து சும்மா நான் சப்பு கட்டுக்காக சொல்ல. இந்த படம் எடுக்கும்போது எங்களுக்கு இந்த படம் இப்படி ஒரு இடத்துக்குலாம் அங்கீகாரம் பெறும், எங்களை வந்து நாங்க உட்காந்து இது பண்ணுவோம்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க ரொம்ப எளிமையா இன்னைக்கு காலை கூட சொன்னாங்க எத்தனை வாட்டி அதை சொல்லுவோம் அப்படின்னாங்க. வேற வழியில அதை சொல்லிதான் ஆகணும்.
நாங்க ரொம்ப சிம்பிளா ஒரு எளிமையா ஒரு பெயின் ஒன்று உள்ள ஒரு வழி வந்திருக்கு. அதை நான் என்னோட மீடியம் சினிமா அது வழியா நான் கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களோட உச்சபட்ச தாட்ஸ் என்னாச்சுன்னா, ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அங்க எதுவும் நிகழலைன்னா நம்ம ஊர்ல வேட்டியை திரையா மாத்தி நம்ம போட்டு காட்டலான்டான்ற மனநிலையோட இருந்தோம். இது ஒண்ணு ஓகேங்களா. நம்மளுக்கு தெரிஞ்சது ஆஸ்காரு, நேஷனல் அவார்டு இது மட்டும்தான். ரோட்டர்டாம்னு ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்து இது முதன்மையான அவார்டு, டைகர் அவார்டு வாங்கியிருக்கு. அது நான் சும்மா ஒரு இது பெருமைக்காக சொல்ல, ஓகேங்களா, அது பெருமைக்காகவே சொல்லவே இல்லை. நம்மளுக்கு எது அவார்டு ஆர்கானிக்கா கிடைக்கிற அவார்டுகளை பத்தின ஒரு நாலேஜ் வரணுன்றேன். இப்போ கிறிஸ்டபர் நோலன் தன்னோட முதல் படத்துக்கு ஃபாலோயிங் படத்துக்கு அந்த டைகர் அவார்டு வாங்கினார். சேம் அதே தான் நம்ம கூழாங்கலுக்கும் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அப்ப இது தாண்டி எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு போகுது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரைட் அப் வருது, எல்லாமே வருது, அங்கிருந்து பயங்கர அப்ரிசியேஷன் வருது. இதெல்லாம் இருக்குல்ல, எங்களுக்கு இதெல்லாம் நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஓகேங்களா. டைகர் அவார்டுன்றது நாங்க கொஞ்சம் எதிர்பார்க்க தான் செஞ்சோம். ஏன்னா இவ்வளவு பேர் பாராட்டுறாங்க, ராமனை பாராட்டுறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, வெற்றி சார் பாராட்டுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு பழக்கம், ஏதோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இருந்துச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு மித்த எல்லாமே போனஸ் தான். எப்படியோ எங்கேயோ போய் இந்த படம் எப்படியோ போட்டுக்கலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாமே போனஸ் தான். பயங்கர எங்களுக்கு அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஆஸ்கார்ன்றது வந்து எங்களுக்கு அங்க அது வேற வேல்டு. அதுக்குள்ள போய் நம்ம போய் அது எங்களுக்கு தேவை. நாங்க ஆர்கானிக்கா நடந்த ஒரு அவார்டுகள்லாம் நடந்திருக்குல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஆஸ்கார் கிடைக்கல, நேஷனல் அவார்டு கிடைக்கலன்ட்டு இப்ப சப்கான்சியஸா என்ன தோணும்னா, அம்மா இவ்வளவு நல்லா எடுத்தே இதெல்லாம் கிடைக்கல, நம்ம எதுக்கு இதை பண்ணுன்ற மைண்ட் செட்டு நம்மள அறியாம ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆயிரும். அது கிடையாது. இது ரொம்ப முதன்மையான அவார்டுகள்லாம் வேற அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கு. அந்த அவார்டை பத்தி நம்ம கொஞ்சம் நாலேஜ் வந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு பெருசா தெரியும், இங்க இருக்கலாம் தாண்டி. ஒவ்வொரு ஷாட்டுமே ரொம்ப அழகா இருந்தது. முக்கியமா அந்த நடந்து போறப்போ அந்த பையனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கேமரா இருக்கும், இடுப்பு மட்டும் அசைகிற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு புரிதல் ரொம்ப அவ்வளோ அழகா இருந்தது. உங்க 2 பேருக்கான புரிதல் ஒவ்வொரு ஷாட்டுமே இது ஏன் வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா இருந்தது. எந்த அளவுக்கு டிஸ்கஷன் நடந்ததுங்க? பர்டிகுலரா நான் இவரை சொல்றேன், இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் இருக்காரு, எல்லாரும் சொல்றேன். இவரை பர்டிகுலரா எங்க டீம்ல இவரை சொல்றேன். இந்த படம் எடுத்ததுல வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேரோட ஏகப்பட்ட கான்ஃபிளிக்ட் சண்டைலாம் வந்திருக்கு. ஓகேங்களா. அது ஏகப்பட்ட சங்கடங்கள்லாம் வந்திருக்கு. இந்த ஆளோட ஒர்க் ரீதியா மட்டும்தான் என் கூட சண்டை வந்திருக்கு. ஸோ அந்த ஒர்க்குக்காக சண்டை போடுற ஒரு ஆள் இவரு. நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இவர் அதுக்குள்ள என்ன இமேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த போராட்டம் தான் இந்த நீங்க பாக்குற விசுவலோட ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஒர்க் ரீதியா சண்டை போடுவோம், ஒர்க் ரீதியா மட்டும் சண்டை போடுவோம், அவ்வளவு. இந்த மூவி நான் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி எங்க அக்கா கூட சேர்ந்து பார்த்தேன். டெலிகிராம்ல பார்த்துருக்கீங்க. ஒண்ணு தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, திரும்பி ஒரு வாட்டி சோயில ரொம்ப பாத்துருங்க. அந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். நானே அடுத்து நான் ஒரு யாரோட ஒத்துழைப்பும் இல்லாம இப்ப எனக்கு நான் திரும்பவும் தான் சொல்றேன், எனக்கு நயன்தாரா மேம், விக்னேஸ்வரன் சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு கிடைச்சிட்டாரு, 2வது படத்துக்கு சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர். ஓகேங்களா. அது ஏன் கைத்தட்டு இருங்க, நான் கைத்தட்டுறேன். ஓகேங்களா. மெயின் ஸ்ட்ரீமா அவ்வளவு சப்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஆனா எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் வந்து டேட்டாஸ் தான் பார்க்கும். இந்த மாதிரியான படங்களை எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா. எல்லாருக்கும் சிவகார்த்தி அண்ணன் கிடைக்கணும் அவசியம் கிடையாது, ரவுடி பிக்சர்ஸ் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. எனக்கு ஏதோ நடந்துருச்சு, அதை வச்சு நம்ம வந்து இது நீங்க இந்த படத்தை திரும்பி சோனில வரும்போது போய் பார்த்துருந்தீங்கன்னா தான் அது எனக்கு அந்த டேட்டாஸ் எனக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு தான் நல்லது. கண்டிப்பா சார் பாக்குறோம். அப்போ நான் என்னோட அக்கா கூட தான் சேர்ந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எங்க அக்கா சொன்னாங்க, எப்படி எங்க அப்பாவும் இதே கேரக்டர் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி கரெக்டா இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் போல, யாரு டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அது ஒரு ஏஜ் கடந்து நாங்க வளர்ந்து வந்தாலும் இப்போ கொஞ்சம் பயம் இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு 1.25 மணி நேரம் பார்க்கும்போது அந்த ஃபியரோடைய அந்த பழைய சின்ன வயசுல என்ன ஃபியர் இருக்குமோ அதை அப்படியே கரெக்டா கன்வே பண்ணிருந்தீங்க. ஸோ எப்படி அந்த கேரக்டர் வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணி கரெக்டா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அப்படியே உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களோட அப்பாவும் அப்படித்தான். எல்லாரோட இல்ல, இது அங்க இருக்க மேஜரான ஒரு கேரக்டர் தான். நம்ம அந்த அதான் அவர் மேல நான் திரும்ப நான் இடத்துல சொன்ன மாதிரி அந்த கணபதின்ற கேரக்டர் மேல அவனை கார்னர் பண்ணி நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு எங்களால சொல்லவே முடியாது. அங்க இருக்கிற சூழல், அங்க இருக்கிற எல்லா அட்மாஸ்பியர் எல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தவனுக்கு கேரக்டர் பிஹேவியர் எல்லாத்தையும் டிசைன் பண்ணுதுன்ற நான் நம்புறேன். நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு ஒரு சூழல் உருவாக்குதுல, நீங்க எனக்கு இந்த படம் பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் நான் பதில் சொல்றேன், இது சூழல் உருவாக்குனது. ஓகேங்களா. இதுக்கு ஒரு நம்மளுக்கு ஒண்ணு ரியாக்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது எதுவுமே தெரியாது அங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து எதனால இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கான்,
ஓகேங்களா, கேஸ்ட் மூலியமா, ரிலிஜன் மூலியமா, சடங்குகள் சம்பிரதாயத்து மூலியமா, எது மூலியமா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கான். நாங்க வந்து ரொம்ப எங்க டீம்லாம் நாங்க அடிக்கடி சொல்லுவோம், கணபதி ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வைலன்ஸ் ஆனவன் அது இதுன்னு சொல்றாங்க. அவன் கையால் ஆகாதவன், பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியல, சாப்பாடு வீடை கூட பார்க்க முடியல, போய் பிள்ளைய கூட்டு போய் ஆத்துல கூட்டான்னு சொல்ல போற கையால் ஆகாத ஒரு ஆளா தான் நாங்க பாக்குறோம். ஸோ அது அவ்வளவுதான் அந்த மனிதர்கள், அதான் இன்னசென்ஸ் வைலன்ஸ் தான். அது வந்து அவனுக்கு தெரியாது நம்ம இப்படிலாம் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கோன்ட்டு. ஸோ இது எல்லா பக்கமும் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏதோ விதத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுல. இப்போ எனக்கும் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கு சின்ன வயசுல. இது மாதிரி ஒரு அப்ப ஏன் இப்படி நடக்குதுன்றத பார்க்கும்போது சூழல் முக்கியமான ரோல் பண்ணுது. அதை ஃபாலோ பண்ணி எழுதுனதுதான் அந்த கதாபாத்திரம். ஓகே சார், அப்புறம் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் அதுக்கப்புறம் தான், அந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா கேட்டாங்க யார் இந்த டேரக்டர் அப்படின்னு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்லாம் பார்க்கும்போது என்னால வந்து அந்த லாங்குவேஜை கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் நான் வந்து விஷுவலா பார்த்து நான் அந்த நாலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுல இருந்த ஒரு மைனஸ் வந்து எனக்கு இதுல பிளஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி ஒரு வழி கரெக்டா வந்துச்சு, அதை வந்து ஒரு கருவா வந்து வச்சு உங்களால எப்படி ஒரு விஷுவல நல்லா உங்களுக்கு எப்படி அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிச்சு, இல்ல நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்குறேன். இங்க வந்து இத்தனை வருஷம் அதான லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவுதான். அது வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு இது பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஆனா இந்த அனுபவம் கொடுத்தது தான் எனக்கு. இங்க நடக்கிற சிரமங்கள்லாம் வந்து நான் ஒரு கடத்துக்கு மீறி யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இந்த படத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த படத்துல அண்ணன் கணபதி அவர் வந்து பயங்கர எல்லாமே சரியா இருக்கும்னு ஆசைப்படுறவர். சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துட்டா கூட வந்து அவரால் பொறுக்க முடியாது. ஒரு டயத்துல பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு, நான் போட இனிமேல் நடிக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போயிட்டாரு. நானும் இதுக்கு மீறி நம்ம என்ன கண்ட்ரோல் பண்றது போ அப்படின்னு வெறுத்து போயிட்டோம். 2 பேரும் நைட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்து அவர் ஒரு மாதிரியா இறுக்கமா இருக்காரு, நானும் ஒரு மாதிரி இருக்கேன். அப்ப நான் போயிட்டு வாங்கினே போனேன் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து 2 பேரும் பேச ஆரம்பிச்சு என்னை பயங்கரமா திட்டுறாரு. திட்டும் போது நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். அவர் கேட்கிறாரு, வந்து இவ்வளவு திட்டுறேன், உனக்கெல்லாம் என்ன நீ வந்து இது இல்லையா அப்படின்ட்டு. நான் அதான் சொன்னேன், இது ஒரு பெரிய ஒரு பெண் ஒரு வழி என்னோட லைஃப்ல நடந்தது, அதை நம்ம படமா மாத்திட்டு இருக்கோம், அதை விட நீ பேசுறது எனக்கு முக்கியமா அப்படின்னு சொன்னேன்னு அவர் அப்படியே பயங்கரமா ஆஃப் ஆயிட்டாரு. ஓகேங்களா, அதுதான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. எனக்கு ஏகப்பட்ட வழிகள் பின்னாடி இருக்கு, அதெல்லாம் கடந்து வந்திருக்குன்ற ஒரு ஹோப் இருக்குல்ல. இப்ப அவர் நண்பர் கேட்டாரு, எப்படி எந்த நம்பிக்கையில இவ்வளவு தூரம் பயணிச்சிருந்தீங்கன்ட்டு. லைஃப் அப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான். நிறைய பிரச்சனைகள் தடைகள்லாம் வருது. அதை மீறி நம்ம ஒர்க் வேலை செய்யணும், நம்ம செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மட்டும் தான் எங்களுக்கு ஒரு எண்ணம். அதுதான் நாங்க அப்படி வந்திருக்கோம், அந்த ஹோப் தான். ஓகே சார், அப்புறம் நீங்க அதே இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, உங்களோட சிஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணி அவங்க சொல்லும் போது உன்னோட மகன் வந்து வளர்ந்து வந்து உன்னை கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தோட நீங்க அந்த ஒரு பதிலோட முடிக்காம நீங்க அதை ஒரு மெயின் பாயிண்டா எடுத்து ஒரு கருவை கரெக்டா கன்வே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து ஒரு நல்ல விஷயமாவே கன்வே ஆயிருக்கு எல்லாருக்குமே. தேங்க்ஸ். ஒரு ஃபேன் பாயா ஒரு கொஸ்டின்னா, உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் வந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து ஒரு எளிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பா இருக்குமா, இல்ல வேற ஜானர்ல நீங்க படம் எடுப்பீங்களாண்ணா? இல்ல, என்னோட அஜெண்டா ஒன்னே ஒண்ணுதான், ஒரு விசுவலா இருக்கணும், அதுக்குள்ள ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கணும். ரொம்ப இங்க ஒரு விஷயம் நடக்கும், தொடர்ந்து ஒண்ணு பண்ணும்போது உனக்கு சூப்பரா வில்லேஜ் நல்லா வருதுடா, நம்ம பண்றோம், நம்ம வெல்விசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில இவன் இந்த மாதிரி பண்ணி இப்படியா ஒரு பொழைச்சுக்கிட்டுன்றக்காக சொல்லுவாங்க. நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வேற ஜான்ரா போகணும் அப்படின்னு. ஒரே அஜெண்டா, அது விசுவலா இருக்கணும். ஏன்னா இந்த சினிமான்ற விஷயங்கள் வந்து ஒரு விசுவல் மீடியம் தான். ஸோ அதுக்கு நேர்மையா ஒரு நாயம் செலுத்துற மாதிரி ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் ஐடியா. இன்னொரு கொஸ்டின்னா, இன்றைய சூழல்ல வந்து சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக படம் வருது, சாதியை ஆதரிச்சும் சில படங்கள்லாம் வருதுண்ணா. வினோத் தானே எந்த பக்கம் இருப்பாரு? இது படத்துல நல்லது இல்ல நீங்க அடுத்த படம் அதுக்கு கொட்டுக்காளி நல்ல ஆன்சர் சொல்லுவோம், கண்டிப்பா ஆன்சர் சொல்லுவோம். நாங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவோம் சார். படத்துல 2 டவுட்டு. அந்த ஒரு இடத்துல அந்த சின்ன பையன் நோட்டை கிழிச்சு போடுவான். நோட்டை கிழிச்சு போட்டுதான் உங்க அம்மாவை காப்பாத்திக்கலாமான்னு ஏதோ கேட்பாரு. அது புரியல. அது எதுக்காக காசை கிழிச்சு போடுவான் சின்ன பையன்? அப்பா கிட்ட இருக்கிற காசை கிழிச்சு போட்டுருவான். அது காசை கிழிச்சு போட்டு அவங்க ஆத்துல காப்பாத்திக்கலாம்னு வச்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எதுக்கு? அது அவன் வந்து எப்படி காப்பாத்தல? பஸ்ல இப்போ அதனால வந்த கோவத்துக்கு வர்ற பஸ்ல ஏறி போயிருந்தானா வீட்டுல போய் ஏதோ ஒண்ணு பண்ணி நிகழ்ந்துரும். இந்த பயணம் அது வழியாகவும் ஒருத்தவனை வந்து கோவத்தை வந்து டைல்யூட் பண்றது இந்த படத்தோட இன்னொரு லேயர். அது அதிகமும் படுத்தும் மாதிரி எனக்கு தெரியுது. அது கோவத்தை அதிகமும் படுத்தும்ல. அவ்வளவு தூரம் நடந்து வந்து அப்ப கோவத்துல கத்திட்டு போறாருல, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளாட்டு சொல்ல நண்பா, இந்த படத்துலயே அதுக்கு எல்லாமே இருக்கும். அந்த காசை கிழிச்சு போட்டு அவனை பிடிச்சி அடிச்ச டயத்துல கத்திட்டு போவாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு நிகழுது.
இந்த கதையை நம்ம லைனா சொல்லும் போது ஒரு பிள்ளைய கூட்டு ஒரு மாமியா வீட்டுக்கு போறான்டா, அவன் அங்க இல்ல இன்னொரு இடத்துக்கு போயிட்டான், திரும்பி வீட்டுக்கு வரதாண்டா கதைன்னு சொல்லுவோம்ல. நீங்க ஒவ்வொரு காட்சியா நீங்க இருக்கீங்களே அவ்வளவு இருக்கும். ஒவ்வொரு காட்சியா நீங்க விரிவிச்சு பார்த்து அதை நீங்க இது பண்ணீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அதாவது ஒரு எமோஷனை தள்ளி போடுறது தான். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாவா கோவமா இருக்கோம், அந்த டைம் வந்து நம்மளை மாத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்போ பஸ்ல போறங்கிறது ஒரு சின்ன டைம், இதுக்குள்ள நிறைய வேற வேற இது வரையில வந்து அது வேற இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுது. இப்போ அந்த மாதிரியான ஒரு இதுதான். செகண்ட் அந்த ஏற்கனவே அந்த ஒரு கதை ஒன்று சொன்னீங்க, மித்து. அது மித்து புரிஞ்சாதான் அது புரியும், இல்லைன்னா நான் புரியாம பார்க்கும்போது அது ஏதோ பேய் காட்டுற மாதிரி இருந்துச்சு. இல்ல இதுக்குதான் நான் அதை வந்து நான் கம்யூனிகேட் பண்றதே இல்லை. என்னன்னா அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒண்ணு கன்வே ஆகுது இல்ல, அதை நான் விளக்கி சொல்றதே வந்து இந்த படத்தை நாங்க அபியூஸ் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா, நீங்க கேட்கறீங்க வேற என்ன பண்ற, நான் பதில் சொல்லி ஆனா அதுக்குள்ள இவ்வளவு இருக்குன்றத நான் சொல்லி ஏதோ ஒரு வகையில அந்த படத்தை நான் சேல் பண்ணி ஆகணும், அதுக்காக சொல்றது. ஆனா உண்மை என்னன்னா இதெல்லாம் நான் சொல்லனாலும் உங்களுக்கு ஒண்ணு அந்த மூடு ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கும்ல, ஒரு வேற எது வழியா நான் என்கேஜ் பண்றது. ஓகேங்களா, இல்ல ஒரு ஃபிக்ஷன் வந்து என்னன்னா நீங்க வந்து மல்டிபிளான ஒரு நரேஷன் உருவாக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் அதுலயே ஒரு கதை உருவாக்கும். அது நேரடியா சொன்னா எல்லாருக்கும் சொல்றது ஒரே கதை, அதுதான் ஃபிக்ஷனோட முக்கியமான வேலை நினைக்கிறேன். அப்ப அது மாதிரியான நிறைய லேயர்ஸ் இருக்கு, அது ஒவ்வொரு அது ரொம்ப முக்கியம், அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். சார் கடைசியில் கூழாங்கல்ல எடுத்துட்டு வராங்க, அந்த ரோட்டில் எடுத்துட்டு வந்து அந்த வீட்டில் வந்து அவன் இடத்துல வாயிலிருந்து எடுத்து வைக்கிறான். இப்படி வைக்கும்போது ஏன் அவன் அங்கே கூழாங்கல்ல எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படம் முடிக்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி வராதா, இதை ஏன் இங்கே வந்து வைக்கிறான், இது ஏன் கூழாங்கல் வந்து இங்கே இப்படி வாயில சப்பிக்கிட்டே வர்றான், அது எதுக்கு? நான் உங்கள் இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ரீசன் தெரிஞ்சது, தாகம் அதிகமாக எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கூழாங்கல்லே எடுத்து வாயில வச்சு சப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் அவன் வந்து கூழாங்கல். ஆனால் வந்து இது எல்லாத்துக்கும் புரியாது, டைரக்டாக புரியும், அது நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி தான். அது நீங்கள் இது பண்ணி தான் வச்சிங்க, உங்களுக்கே அந்த கொஸ்டின் வரலையா, இப்படி கேட்க மாட்டாங்களா? இல்ல நான் ரொம்ப முழுமையா நம்புறேன் நண்பா. என்னன்னா நான் சைக்காலஜிக்கலாவும் இந்த இப்ப சொன்னார்ல ஒரு ஃபிக்ஷன் உங்களுக்கு அப்படியே நேரடியா கன்வே ஆகணும்ல, மல்டிப்ளேவா கன்வே ஆகணும் அப்படின்ட்டு அதை ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போய் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதை நான் ரொம்ப நெருங்கணும்னு ஆசைப்படுறோம். இது கன்வே ஆகுமாதாக தான் நாங்க யோசிச்சோம்னா, நாங்க ஒரு கதை வச்சிருக்கோம், இதன் பாக்குற வழியா வந்து உங்களுக்கு ஒரு கதை கண்டிப்பா புரியும். அது ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டா கம்யூனிகேட் ஆகலாம். இன்னும் நான் வந்து அதான் சொல்றேன்ல, நம்ம எல்லாத்தையுமே இப்ப என்ன மனநில இருக்கோம்னா, இப்போ ஒரு லாஸ்டா ஒரு தகவல் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வேற சொல்லிட்டேன், ஏன்னா 70 மணி நேரத்துக்கு வேலை செய்யறதுக்கு இளைஞர் தயாராகுங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. 70 மணி நேரம் வேலை செய்யற ஒருத்தவங்க நீங்க தயாரானா அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோங்க. எங்க ஃபேமிலியோட கம்யூனிகேட் பண்ணுவோம், எங்க நண்பர்களோட உரையாடுவோம், எதை பண்ணுவோம், ஒரு நிமிஷத்துக்குள்ள எனக்கு ஒரு இதுக்குள்ள எனக்கு தகவல் சொல்லு ஒரு ரீல்ல கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருப்போம், எனக்கு எல்லாத்தையும் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்ட்டு. அந்த மனநிலையா தான் நாங்க வந்து இதை நீங்க கேள்வி கேட்கறதா நாங்க பாக்குறோம். ஸோ இதுக்குள்ள ஒரு நரேஷன் இருக்கு, இதுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு நாங்க ஒரு வாழ்க்கை ஏற்கனவே நிகழ்ந்துட்டு இருக்கு. அதுல நம்ம எல்லாருமே பார்வையாளர் எல்லாருமே ஒரு பாதியில போறோம், பாதிலே வந்துடும். ஆனா அது ஒரு ஃபிலிம் மேக்கரா நாங்க எங்க டீமுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை நாங்க ஒரு இடத்துல கரெக்டா முடிச்சு வைக்கணும்ன்றது, அதுதான் அந்த இடம். ஓகேங்களா, இந்த வாழ்க்கை இதுக்கப்புறம் நிகழும், இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கு, நம்ம ஒரு நாள் ஒரு சில மணி நேரங்களை நம்ம பார்த்துட்டு வெளியே வர்றோம் அப்படின்றது. அதாவது ஒரு கிரியேட்டரோட ஒரு கதையை எப்படி சொல்றோம் அப்படிங்கிறாங்க, ஒரு இன்ட்ராக்ஷன் தான். அப்போ வந்து ஒரு நாள் நடக்கிறது இது எவ்வளவோ தடவை நடந்திருக்கு, இது மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது அப்படிங்கிற மெட்டபரிக்கலா அதுதான் இப்ப இந்த படத்தை ஒரு இடத்துக்குலாம் நகர்த்தி கொண்டு போகுது. ஸோ அது மாதிரியான இடம் தான், அதை வந்து அது மாதிரி நம்ம பார்க்கணும்னு தோணுது. அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் மடியில் உட்காந்துருப்பாங்களே, ஃபுல்லாகவே யதார்த்தமாக போணுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரேம் இவங்க சண்டை போட்டுட்டு ஃப்ரேம் எப்படி ஒரு மூவ் ஆகும்னு, அது மட்டும் அந்த பஸ்ஸில் அதுவும் லாஸ்ட் சீட்டில் குழந்தை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் உட்காருவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது யதார்த்தத்தை மீறின மாதிரி இருந்துச்சு இல்லைண்ணே. அது இதுக்கு என்ன பதில் சொல்றது? இல்லைண்ணே எனக்கு தோணுச்சு. இல்ல நண்பா, இல்ல உங்களோட நினைக்கிறீங்க எல்லாருமே அப்படி இருக்காதுன்றது நீங்க எப்படி நம்ம சொல்ல முடியும்? இல்ல இப்படிதானே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்ல அப்படி இருக்காது, நம்ம எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? நீங்க இல்ல கடைசி சீட்ல உட்காந்து தூக்கி வரி போட்டுருந்தோம் எங்க. அது நீங்க பார்த்த இப்ப நான் ஒண்ணே தான் சொல்றேன், நான் அந்த படத்தை வந்து இது பண்றவங்க எல்லாருக்குமே நாங்க அதான் இப்ப அந்த இமேஜ் இருக்குல்ல, அதையே நீங்க வெறும் ஆளா பாக்குறீங்க. அது அப்படி இல்லை, அது ஆள் இல்லை. என்னன்னா இப்ப அந்த போஸிங் தான் முக்கியம். அது அந்த போஸ் வந்து உங்களுக்கு என்னென்னத்தையும் ஞாபகப்படுத்தும். அது அந்த மாதிரி போஸ் நம்ம எவ்வளவு எங்கெங்க எப்படி எல்லாம் பாத்துருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி நம்ம அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். இப்படியோ வச்சுட்டு இப்படியோ கூட்டிட்டு போகல
நம்ம வேற இந்த மாதிரியான இமேஜஸ் எங்கெல்லாம் இருக்கு, அது நமக்கு வேற என்னத்தை சொல்ல வருது, இதெல்லாம் இருக்கிறதுல அது அப்படி பார்க்கணும். நான் சும்மா ஒரு பெயிண்டிங்ல அதெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கும்னு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இப்படி இருக்காதுன்றத நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். நம்மளுக்கு ஒண்ணு அனுபவப்படலை, நம்மளுக்கு ஒண்ணு நிகழலை, நான் நேரடியா தொடர்பு கொள்ளலை அப்படின்றதுக்காக இது இப்படி இருக்காதுன்ற இடத்த நம்ம போவேணாம். கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுவோம் தான் நான் சொல்றேன். சார் நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒரு லொக்கேஷன் தேடி வேற இடத்துக்கெல்லாம் போய் அப்புறம் கடைசியில உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிங்க. அன்னைக்கு வந்து நிறைய வேலை நீங்க பண்ணலாம், அந்த இடத்துக்கு போயிருந்தா அந்த வேலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்புறம் முன்னத்த நாள் நைட்டு அடுத்த நாள் காலையில போய் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்திருக்கும். ஏதோ கிம்பல் வர்றதுல ஒரு லேட் ஆனனால அப்படி நடந்திருக்கும். சார் அப்போ நீங்க வந்து கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க இதை விட கூட இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா சார்? இல்ல நண்பா, நான் சொன்னது நீங்க தப்பா கன்வே ஆச்சு நினைக்கிறேன். இதெல்லாம் லொக்கேஷன் முத தேடி அலைஞ்சிட்டு இருக்க டயத்துல நாங்க அந்த படம் முழுக்க இந்த இடத்துலதான் நிகழுது, ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு ஷாட்டும் இங்கதான் நிகழுதுன்றத நாங்க டாக்குமெண்டா மாத்தினதுக்கு அப்புறம் தான் போனோம். ஷூட் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. இன்னைக்கு போறோம், இந்த இடத்துல ஷூட்டு, இத்தனை ஷாட்டு, இப்படிதான் ஸ்டேஜ் பண்ணணும், உங்களுக்கு ரிஹர்சல் கொடுத்து எல்லா இதுவும் கொடுத்து அங்க போய் நாங்க நினைக்கிறத எடுத்துட்டு வருவோம். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப எல்லாம் நம்ம இங்க நம்ம சில சினிமாக்குள்ள வந்து க்ளோடு சன்னை மறைச்சாதானே நம்ம வந்து ஷூட் ஆரம்பிப்பாங்க. நாங்க க்ளோடு சன்னை மறைச்சுதான் ஷூட் பண்ண மாட்டோம், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரியான வேற எந்த இதுவும் எங்களுக்கு கிடையாது. கூட இருக்கவங்க எதுவும் சொல்லிடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா எல்லா தருணத்திலையும் எல்லாரும் நம்ம நம்பணும் அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலரா சினிமாட்டோகிராஃபரோ எடிட்டரோ நம்ம மேல நம்பிக்கையா இருந்தாங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து இது பண்ணலாம். அதெல்லாம் ஷூட் பண்ணிருக்கும்போது எதுவும் தெரியாது, ஒரு சமாதி நிலையில இருப்போம். சார் அப்போ பிளான் பண்ணபடி எல்லாமே அடுத்தடுத்த நாள் கரெக்டா நடந்துருச்சுங்களா? அதுல சின்ன சின்ன சொதப்பெல்லாம் வரும், ஓகேங்களா. நம்ம ஒரு பக்கம் மாட வர சொல்லுவோம், அது ஒரு பக்கம் போவோம், அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் இயல்பா நடக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலையே அப்படின்னு நேச்சரலா சில விஷயங்களை அதுவா நிகழணும்னு இருக்குல்ல, நிகழ்த்த முடியாது, அதுவா நிகழணும். அது வரைக்கும் காத்திருக்கிறதுங்களா, அந்த காத்திருந்தால அந்த இதெல்லாம் விஷயம் நடக்கும். மித்தபடி எங்களோட பிளான்ல என்னைக்குமே இது பண்ணது கிடையாது. ஆனா இப்போ இது வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரின்றதால இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஒரு கதையா நரேட் பண்றதே எப்படியா இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அதான் நான் சொன்னேன், ரியல் லைஃப்ல என்னோட ஃபேமிலியில ஒரு பெண்ணுக்கு இது நடந்துச்சு. ஆனா அதை வந்து நான் ஃபிக்ஷனா மாற்றும் போது அப்படி பண்ண முடியாது. எனக்கு நான் ஒரு ஆணா மாத்திட்டேன். ஓகே, அவ நடந்து வந்த பாதை, அவ அனுபவிச்ச வழியே ஒரு ஆணுக்கு நம்ம பண்ணி கொடுத்து போகணும். இது மாதிரி ஒரு ஃபிக்ஷனா ரியாலிட்டியா ஒன்று ரியல்ல நடக்குதுன்றக்கா அதை அப்படியே நம்ம வந்து இங்க இது பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கொட்டுக்காலையுமே அதே தான், ரியலா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை எடுத்து நான் என்னோட ஃபிக்ஷனுக்கு என்னோட இதுக்கு இந்த என்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் தகுந்த மாதிரி என்னோட கதை சொல்லும் முறைக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் விஷயத்த மாத்திக்கிட்டேன். ரியல்ல இருக்கிறத அப்படியே எடுத்து நம்ம எப்பயுமே வைக்க முடியாது, சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவா நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுதான் நம்ம இன்னும் எங்கேஜிங்கா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும்ல ரியலா இருக்கிறத எடுத்து அப்படிங்க வச்சிட்டோம்னா நம்ம சில ஃபிக்ஷன் உள்ள வைக்கும் போது சில கருத்திலாம் தப்பாயிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் கவனமா இருக்கும். சார் அந்த குழந்தை அழுகுற சீன் மட்டும் கரெக்டா எப்படி அந்த குழந்தை அழுதுச்சு? மேஜிக் தான். எங்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இந்த படத்துல அவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கு. குருவி வந்து எப்படி கரெக்டா வந்து தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுனுச்சுன்ற மாதிரி எல்லாமே எங்களுக்கு கிஃப்ட். காத்து இருந்தது, பிராக்டிக்ஸ், இது மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு அச்சீவ் பண்ணதுதான். அவங்க அந்த குழந்தையோட அம்மாட்ட இருந்து அந்த குழந்தைய நம்ம எடுத்துட்டோம்னா அந்த அம்மாவோட ஸ்மெல் வந்து வேறத்தவங்களோட ஸ்மெல் அடிச்சுச்சுன்னா அது வந்து உடனே முழிச்சு இதாயிரும். அது மாதிரியான கிஃப்டட் தான். கிடையாது. மாஸ்டர் ஷாட்டுக்கும் மிட் ஷாட்டும் 2 வாட்டி எடுப்போம்ல, அது எடிட்டிங் போகும்போது கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி. கண்டினியூட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கா? என்னோட படத்துக்கு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. அது இல்லாம எப்படி பண்றது? நாங்க இல்ல நண்பா, நாங்க பயிற்சி தான் பண்ணோம் நண்பா. எல்லாருக்குமே பயிற்சி பண்ணி நாங்க எங்களுக்கு 4-5 கேமராலாம் கிடையாது. ஒரு ஷாட் எல்லா விதத்துலயும் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிதம் மிஸ் ஆகாம கண்டினியூட்டி மிஸ் ஆகாம கட் பண்ணி வைக்கிறதுக்கு முறையான பயிற்சி. நம்ம டைரக்ஷன் டீம்ல இருந்தவங்களாம் அவ்வளவு கொஞ்சம் ரொம்ப சென்சிபிளா அந்த கண்டினியூட்டிலாம் பார்த்தனால இந்த இந்த ஆக்சிஸ்ல இருந்து இன்னொரு ஆக்சிஸ் போகும்போது எந்த இதுல இருந்தாங்க, எந்த காலம் முன் வச்சிருந்தாங்க, அவர் தலைமாடு எப்படி இருந்துச்சு, எல்லாமே அது ஷூட் பண்ணும்போதே பார்த்தோம்மா. பிராக்டிக்ஸ் தான். அந்த ஒரு ஃபேமிலி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா, அந்த எலி சாப்பிட்டுட்டு இருப்பான், அந்த ஃபேமிலி எதுக்கு நான் அந்த கதைக்குள்ள வந்த மாதிரி வச்சுங்க? இல்ல இல்ல, எல்லா கேள்விக்கு அதான் பதில். என்னன்னா இது வந்து இப்ப சூழலை நாம் இது பண்ணோம்ல, நம்ம வந்து அவனுக்கு நம்ம காரணம் பண்ணிடக்கூடாதுல்ல. நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்ற, நீ ஏன் இவ்வளவு அக்ரெசிவா இருக்க அப்படின்ட்டு. அப்ப அங்க இருக்க சூழல் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம காட்டி ஆகணும்ல.
அதுக்கெல்லாம் தான் இது பயனுள்ளது. நான் வந்து இப்ப தியரிட்டிக்கலா சொல்றேன். இப்ப நம்ம சினிமால வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் இருக்கும்ல. இந்த படமே செகண்ட் ஆக்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ட்னா செட்டப், இந்த குடும்பம் இப்படி, இங்க இருக்க சூழல் இப்படி, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி, உங்களுக்கு குழந்தை இருக்கு, ஒரு தங்கச்சி இருக்கா, இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துச்சு, பொண்டாட்டி அடிச்சு பத்தி விட்டுட்டான், அவ வராம 2-3 நாள் இங்க ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப வந்து வா கூட்டு வருவோம்னா சொல்லி கூட்டு போறான்னு இருக்குல்ல. இதுல இந்த செட்டப், இந்த சூழல் எல்லாம் இது சொல்லிடலாம். இந்த ஊர் எப்படி, இந்த ஊர் சுத்தி உள்ளவங்களா எப்படின்ட்டு. இந்த படமே நம்ம செகண்ட் ஆக்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம், ஆஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதன் வழியா இந்த மனிதனோட குணம் எங்கெங்க இருந்தெல்லாம் இது வடிவமைக்கப்படுது நம்ம காட்டி ஆகணும்ல. அதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் காட்டும். ஸோ அதனாலதான் அந்த உயிரோட இருக்கும் போதே அந்த எலிக்காலை உடைச்சு அந்த அது கொஞ்சம் இதுவா காட்டினது வந்து, ஸோ அதான் மீனிங்கா? இல்லைண்ணா, நான் வந்து எதுக்கு அதை காட்டாமலே நம்ம அப்படி போயிருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் ஒன்று இன்சர்ட் ஒன்று வச்சிங்களா, ஸோ அதனால நான் கேட்டேன். அதுதான் கேட்க டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. அப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குல்ல. நாங்க ஒரு வாட்டி லொகேஷன் போகும்போது இது அங்க ரியலா நடந்தது, ஓகேங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதை பார்க்க கூட நம்ம ரெடி ஆக முடியல, மைண்ட் ரெடி ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம காட்டணும். அந்த வாழ்க்கையில போய் நான் எப்படி வந்து இந்த ஷாட்டை மறைச்சிட்டு இதை வந்து இது பண்ணிட்டு நம்ம எப்படி போக முடியும்? இந்த படமே நம்ம உண்மைக்கு நெருக்கமா போய் எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணிட முடியுமான்றக்கா எடுக்கிறது. இதுல ஏதாவது நாங்க வந்து இங்க எங்களுக்கு கிடைச்ச கருவிகளை வச்சு இது பண்ணி இந்த இதை கட் பண்ணிக்கலாம், இந்த ஷாட்டுக்குள்ள இதை போட்டுக்கலாம், இந்த ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம், அந்த கிளவி பின்னாடி இருந்து இந்த சீனை முடிச்சிடலாம் அப்படின்ற டெக்னிக்லாம் நாங்க எப்படி போக முடியும்? அதோட உண்மையை நம்ம பதிவு பண்ணி போயிட்டு எப்படி பண்ண முடியும்? அதை பார்க்க கூட நம்மளால தயாராக முடியல அப்படின்ற ஒரு சூழல். அதை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை தான் அந்த படம் காட்டுதுன்றக்காக தான் எல்லாத்தையும் அப்படியே இது பண்ணுவோம். ரியலாவே அப்படிதான் பண்ணுவாங்க. கூழாங்கல் கதைக்கு எது வந்து லிட்ரேச்சர் இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னா? நிறைய ரியல் லைஃப் தாண்டி நிறைய நான் அதுல என்னன்னா நம்ம எப்பயுமே அவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் நம்மளுக்கு. அது எனக்கு நான் நிறைய இடத்துல சொன்னதுதான், எனக்கு ஒரு இலக்கியம் வந்து என்னோட அனுபவங்களை தொகுத்து வழங்குறதுக்கு எனக்கு பயனுள்ளதா இருக்கு. நான் கதையை எந்த கதையை சொல்லணும், அப்போ மண்டைக்குள்ள அவ்வளோ ஓடும். நான் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே ஓடும். இவ்வளோ கடந்து வந்திருப்போம், எல்லாருமே வாழ்க்கையில எதையோ கடந்து வந்திருப்போம். நம்ம சினிமாக்குள்ள வந்து இதை சொல்லலாம், அதை சொல்லலாம், அப்படி இப்படின்னு ஓடும். இங்கே நிறைய சினிமாக்களை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்போம். அதனால இலக்கியம் வந்து என்னை நிதானப்படுத்துச்சு, தொகுத்து வழங்குச்சு. என்ன இந்த கதையை நீ இப்படி சொல்லு அப்படின்ட்டு. அது ஒருத்தவங்க பர்டிகுலரா ஒரு எழுத்தாளர் 2 எழுத்தாளர் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு பேர் இருக்காங்க. இலக்கியம் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட். இந்த கதையே ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 டவுட் இருக்கு. நீங்க ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ண டேஸ் அண்ட் தென் ஷூட்டிங் எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஷூட்டிங் வந்து 27 டேஸ். ஓகேங்களா? எதுக்கு 27 டேஸ்னா, எங்களால ஈஸியா ரொம்ப குறைவான நாட்களில் முடிச்சுக்க முடியும். நாங்க 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 மணி 3 மணி வரைக்கும் தான் ஒவ்வொரு நாளும் வந்து 11 மணிக்கு ஆரம்பிப்போம், திடீர்னு 2 மணிக்கு முடிச்சிருவோம். இப்படின்றது போயிட்டு இருக்கும். குறைஞ்சபட்ச ஷார்ட்ஸ் தான் எடுத்துட்டு வருவோம். படத்துக்கு அந்த மூடு செட் ஆகிற மாதிரியான ஒரு 2 ஷாட் 3 ஷாட் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் அந்த 27 டேஸ். வேற என்ன கேட்டீங்க? ஸ்கிரிப்ட் போச்சு, அது 2.25 வருஷம். அதான் நான் சொல்றேன். பர்டிகுலரா நான் வந்து சென்னையில வந்து ஒரு இன்சிடென்ட் எனக்கு கேள்விப்படுறேன், அது எனக்கு பாதிக்குது. நாங்க சொன்னா மாட்டேங்க, வெறும் 9 நாள் இந்த கதையை எழுதி முடிச்சாச்சு, நாய்க்குட்டி உள்பட. ஓகேங்களா? ஆனா அது மட்டும் தான் கதையாங்கத்த கிடையாது. அதுக்குள்ள நீங்க சொன்ன இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, வித்து உள்ள வர்றது, ஒவ்வொரு ஷாட்டு, ஒவ்வொரு இது எல்லாருமே போய் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த ஐடியாவை நம்பி போய் அங்க போய் 2.25 வருஷம் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஷூட்டே போனோம். லாஸ்ட் கொஸ்டின், ஏன் நியூ ஃபேஸ்? ஐ நோ இந்த நியூ ஃபேஸ்ல இருக்கிறதுனால தான் ரியாலிட்டி நல்லா இருக்கு. இஃப் இட்ஸ் கம் டு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். ஸோ நீங்க நியூ ஃபேஸ் சொன்னப்ப அவங்க எப்படி ஓகே பண்ணாங்க? நாங்க நாங்க அப்படிலாம் கிடையாதுப்பா. நாங்க இந்த படம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் திங்க் பண்ணலாம்பா. இந்த படத்தை நாங்க நெருக்கமா எடுத்துடணும், அவ்வளவுதான் எங்களோட ஐடியா. அண்ட் தென் கேமரா வந்து சோனி, குறிப்பிட்டு சோனி ரெண்டு கொஞ்சம் கம்மியா கிடைச்சிச்சு. ஓகே. என்னன்னா இப்ப இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கிங்கோட இதே வந்து நீங்க சொல்ல வர்ற கதைய வந்து எந்த ஒரு சமரசமும் இல்லாம உங்களோட மூட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல சொல்ல விரும்புறது தான். அதுக்கு பின்னாடி உள்ளதை நீங்க அதை எப்படி உங்களால சாத்தியப்படுத்த முடியுங்களா முதல் முக்கியமான விஷயம். அதை எவ்வளவு நேர்மையா பண்ண முடியும், அதன் வழியா உருவானதுதான் இந்த சூசிங் எல்லாமே. இப்போ அது நீங்க வேற இதுல போயில இதோட இது வந்து சாரம் குறைஞ்சிட்டே வந்துடும். அப்போ அதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ரொம்ப முக்கியமா நீங்க அதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். இப்போ நீங்க 2.25 வருஷம் ஒரு டீமா போயிட்டு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டீம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அவ்வளோ வருஷம் இருக்கிறதுக்கு? இல்லை நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா நம்ம இருப்போம், டீம் செட் பண்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும், நிறைய பேர் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஐஃபோன்ல ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா கூட கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சாக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் எப்படி ட்ராவல் பண்ணாங்க, எப்படி நீங்க செட் பண்ணீங்க?
அது இல்ல இந்த யாரடி மூவில அந்த கடைசி ஒரு கலை சொன்ன ஏதோ சொல்லி என்னை குட்டியா அப்படிலாம் இது நிகழல. நாங்க இவரும் தியேட்டர்ல இருந்திருக்காரு, மாடர்ன் தியேட்டர்ல நானும் இவரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மஞ்சப்பையில இவர் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். எங்களுக்குள்ள அப்ப இருந்தே ஒரு பாண்டிங் இருக்கு. ஓகேங்களா, சஞ்சு வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலகட்டத்துல இருந்து என் கூட இருக்கான். எல்லாருமே நண்பர்களால உருவானோம். ஓகேங்களா, யாருக்கும் பேக் அடிக்கணும், எது வந்து இவ்வளவு நாள் காத்திருக்கணும், இந்த தாட் ப்ராசஸ்லேயே போல கான்ஃபிளிக்ட் சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதை ஏதோ ஒரு வழியா நான் ஒரு மாதிரி லோ ஆகும்போது இவங்க என்ன எனர்ஜி ஏற்றுவாங்க, இவங்க லோ ஆகும்போது நான் இவங்கள்ட்ட எனர்ஜி ஏற்றுவோம். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்படிதான் நடந்துச்சு. இந்த டீமை செட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் நடந்தது சொன்னேன்ல, இந்த புது ஆட்களை வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் ஃபேக்டரி ஒர்க்கா மாறும்போது சில பிரச்சனை வந்துச்சு சொன்னேன்ல, அதெல்லாம் இயல்பா நடந்ததுதான். எங்க டீமுக்குள்ள எந்த ஒரு விஷயங்களும் பேக் அடிக்க முடியாது. ஒரு விஷயம் என்னன்னா, மழை பெஞ்சிருச்சு லொகேஷன், அதுல ஒரு வருஷம் தள்ளி போச்சு. அதுல கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமும் அதுக்குள்ள அந்த மாதிரி தான். சார் வணக்கம் சார். இப்போ ஆஃப் ஏல ஓப்பன் பண்ணாமல் ஃபுல் செட்டப் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கதையை கரெக்டா விவரிச்சு சொல்லி இது இன்னும் இதுக்காக நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி முகத்தில் எங்களுக்கு அதை சொல்ல ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ட் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னு தோணுது. ஓகே சார். அப்புறம் இன்னொன்று, ஷூட் பண்ணுறீங்க, அன்னைக்கு போயிட்டு நைட்டு உட்காந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்திருப்பீங்களா சீனு, அது என்னென்ன சீன் சார்? ஏகப்பட்டது இருக்கும், ஷார்ட் இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனா மெயினா எங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது. ஏன்னா நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் 4-5 சீனை ஷூட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து இந்த சீன் பரவாயில்ல நாளைக்கு இன்னொரு நாள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. நாங்க ஷூட் பண்றதே 5-6 ஷார்ட் தான். ஸோ அதை நாங்க நேர்த்தியா வரணுன்றக்காக தான் அவ்வளோ நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணிருப்போம். மோஸ்ட்லி அப்படி ஒரு பிரச்சனை வராது. ஓகே சார். அந்த குருவி ஷாட் வந்து எவ்வளோ நாளுக்கு அதை வாட்ச் பண்ணி பிளான் பண்ணி எடுத்தீங்க சார்? காத்து இருந்தது தான். இது ஒன்று பார்த்தாச்சு, கேமரா வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒதுங்கிட்டோம், ஒரு மாதிரியா போயிட்டோம். இவர் எல்லாருமே அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது முதல்ல எங்களை பார்த்து ஒரு மாதிரி பயப்படும்ல, அது கூடுட்டு அது குஞ்சுக்கிட்டே வர பயப்படும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது இவங்க நம்ம ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சிட்டது. அது இயல்பா இருக்கும்போது நமக்கு அது இயல்பா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் ஷார்ட் படம் ஓப்பன் ஆகும்போது இது படமே இப்படிதாங்கிறத அதை நல்லா முக்கியமா இண்டிகேட் பண்ணுது சார். நல்லா இருந்தது அந்த ஷார்ட் பர்டிகுலரா. இவர் தான். ஓகே சார், நன்றி சார். நீங்கள் 2.5 வருஷமா எழுதியிருப்பீங்க, டிராஃப்ட் நிறையா போயிருக்கோம். இப்போ நான் ஒரு கதை எழுதுறேன். இப்போ அந்த டிராஃப்ட் வந்து கூட கூட நம்மளுக்கே ஒரு டவுட் வருது, சலிப்பு தட்டுது கதை. இது நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம மிஞ்சி போனால் ஒரு 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்களுமே அவங்கவுங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த டிராஃப்ட் போக போக இது நல்லா இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு அது மறந்து போயிடுது ஸ்கிரிப்ட். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்ததா? அது இயல்பு தானா? அப்படிதான் இருக்குமா எழுதும்போது? கண்டிப்பா எழுதும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு நான் தான் முருகதையா அவனு சொல்லுவாரு, எனர்ஜி எங்கிட்ட இருந்து எடுத்துக்கோ. ஒரு கதை எழுதும்போது பைத்தியகாரத்தனமா எனர்ஜி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் முருகதையா. அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நீங்க இது நிகழ்ந்துருச்சு, அதனால நான் சொல்றேன். இந்த கதையை நம்ம வந்து எங்க நண்பர்கள் டீம் இல்லாம நான் வேற யார்கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் இது ஒரு கதையாவே பார்க்கப்பட்டிருக்காது. ஓகேங்களா, இது ஒரு கதையாவே பார்க்கப்பட்டிருக்காது. அப்ப இப்படிப்பட்ட கதையை நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லணும், நரேட் பண்ணணும். எந்த அப்படியே வந்து நம்ம என்ன விசுவலா ஒரு ஐடியா வச்சிருந்தாலும் நான் ஒரு வாயில ஒரு கதைகளை சொல்லி தான் நான் இங்க ஒரு ப்ரொடியூசரை குறைஞ்சபட்ச பட்ஜெட்டா இருந்தாலும் நான் கொண்டு வர முடியும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, அதுக்கு நாங்க ஒரு பைத்தியகாரத்தனமான எனர்ஜியை வேற எங்கெங்கேயும் எடுத்துக்குவோம். அந்த படத்தை நாங்க நல்லதங்காவோட ஸ்டோரியை வந்து நாங்க எனர்ஜியா எடுத்துக்கிடுவோம். நல்லதங்கா கதை இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நல்லதங்காவோட கதை இதுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி எங்கெங்க இருந்தோ எனர்ஜியை நாங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை நாங்க உள்ள வச்சுக்கிட்டு நாங்க பயணிக்க ஆரம்பிப்போம். அந்த கன்ஃபியூஷன் வரும்போதுதான் இப்படி இது மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்புறம் ஷார்ட் டிவிஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா, எனக்கு கதை சொல்ல தெரியும், 4 பேரை வச்சு சொல்லிடுவேன். இப்போ காட்டணும்னு வரும்போது ஷார்ட் டிவிஷன்ஸ் ஒர்க் பண்ணணும். அது வந்து நம்மளுக்கு இப்போ கேமரா எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கும் போது, ஸ்டேஜிங் பண்ணும்போது, பிளாக்கிங் பண்ணும்போது அது மாதிரி கூசுது. என்ன எப்படி வைக்கிறது, என்ன பண்ணுறது தெரில. அது இவர் மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாருன்னா பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் வந்து ஃபிலிமை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் ஃபிலிம் மேக்கிங்கை வந்து. அப்போ நீங்கள் பார்க்குறது வழியா உங்களுக்கு சில டேரக்டர்ஸோ சில இன்ஸ்பயர் ஆவாங்கல்ல, ஏன் அவங்க இன்ஸ்பயர் ஆங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு ஸ்டேஜிங் பண்ணுறாங்க, எப்படி ஒரு ஷார்ட்டை வந்து எடுக்கிறாங்க, எப்படி எந்த ஷார்ட்லேருந்து ஒரு சீனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அப்போ இது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்டை இப்போ இங்கே இருக்கவங்க வைடாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது.
இப்போ க்ளோஸ்ல ஓப்பன் பண்ணையில அங்க இன்னும் ஒரு நிறைய கதை இருக்கும் அதுக்குள்ள. என்னன்னா இப்ப இது எந்த இடம்னு தெரியாது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய. அப்போ அது எங்க தேவை, இது மாதிரியான நிறைய அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வழியா நீங்க அது பண்ணையில ஓரளவு பெட்டரா வரும். எதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க அது ப்ராக்டிஸ் தான். நீங்க நிறைய படங்கள் பாக்குறது, அனலைஸ் பண்றது, இதனுடைய நீங்க இன்னொரு கேள்விண்ணே, இப்போ ஆர்டிஸ்டிக் சினிமா இருக்கு, இதை நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வந்துட்டு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து கண்டிப்பா நான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை. வெற்றிமாறன் போன டேரக்டர்ஸ்லாம் பண்றாங்க அதை. அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்களா வருங்காலத்துல? இல்ல எனக்கு இல்ல பண்றாங்க அவங்க பண்றாங்க. அப்ப வெற்றிமாறன் சார் தான் இந்த படத்தை அவருக்கு பிடிச்சி போய் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல அவரே சொல்லுவார், மெயின் ஸ்ட்ரீம்ல இது ஒர்க் ஆகி பிசினஸா பெருசா நடந்துருச்சுன்றக்காது மெயின் ஸ்ட்ரீம் அப்படி இப்படி. நான் தான் ரெண்டு பிரிவினையே நான் கேட்கிறேன். எனக்கு இந்த படத்தவே நான் அப்படிதான் நான் பாக்குறேன். எனக்கு இப்படி ஒரு சினிமா அப்படி ஒரு சினிமா நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, அதுவே ஒரு வகையான இந்த ஒரு ஒதுக்குற மாதிரி நமக்கு. ஆமா, இண்டிபெண்டன்ட் சினிமா, ஆனா அது சினிமா. ஓகேங்களா, இது இவங்க தான் பார்ப்பாங்க, இது போய் சேருமா அதுன்ற ஏரியாவுக்கு நம்ம போக வேணாம். நான் பார்வையாளர்களை சொல்றேன், ரெண்டு பேர் இருக்கு, இப்படி ஒரு சினிமா இப்படி ஒரு சினிமா. பார்வையாளர்கள்ட்ட நம்ம அதை கொண்டு போக வேணாம். அவங்க உள்ள வந்து பார்த்தாங்கன்னா போதும். ரெண்டையுமே இந்த அவங்க உள்ள வரவங்கிட்ட வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பேட்டர்னை இதுல நீ தேடாத, இதுல இருக்க பேட்டர்னை மெயின் ஸ்ட்ரீம் தேடாத, ரெண்டு சினிமாவும் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். எங்களுக்கு எல்லா ஜான்ராவும் பண்ணும் ஆசை, விசுவலா பண்ணும், அவ்வளவுதான். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இப்போ ஃபார்முங்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது தான். வந்து ஒரு ரைட்டிங், ஒரு பெயிண்டிங், ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அப்போ ஃபிலிம் மேக்கிங்கிறது ஒரு ஃபார்ம். அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், அதுக்குள்ள நம்மளோட கிரியேட்டிவிட்டி எப்படி பண்ண போறோம், அதன் வழியா ஒண்ணு அடைகிறது வேற. இப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் அனலைஸ் வழியா ஒரு போய் அடைகிறது வேற. அதை நீங்க தான் கவனமா சூஸ் பண்ணி அதுக்கான ரெண்டுக்குமான ப்ராசஸ் வேற. அதை நீங்க தான் கரெக்டா சூஸ் பண்ணணும். வாழ்த்துக்கள் சார். ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து படத்துல 2 லேயரா தெரிஞ்சு, ஃபர்ஸ்ட் நில பிரச்சனை ஒண்ணு, அப்புறம் மேல அவங்க மனுஷங்களோட பிரச்சனைங்க. இப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து என்ன பிரச்சனை நீங்க சொல்லணும்னு நினைச்சு அது இன்னொன்று பிளண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி. பிளண்டே ஆகல, நாங்க ரொம்ப தெளிவா தான் இருக்கோம். ஒரு மனிதர்கள் ரியாக்ட் பண்றதுக்கு அவங்க காரணம் கிடையாது. இங்க இருக்க வெயில்ல இருந்து, இங்க இருக்க நிலத்துல இருந்து, இங்க இருக்க சுற்றுச்சூழல்ல இருந்து எல்லாமே காரணம்ன்றது எனக்கு முதவே தெரிஞ்சுதான் நான் வந்து கதையை எடுத்துட்டு போய் பயணிக்கும் போது ஒரு ஏதோ ஒரு ஒரு அதான் எங்களுடைய எந்த அவசரத்தையும் இந்த படத்துல நாங்க வச்சுக்கலைங்க. சீக்கிரம் படம் பண்ணும், சீக்கிரம் அதை வெளியே கொண்டு வரணும், எந்த அவசரம் வைக்கல. இந்த கதைக்கான ஒரு முழு வடிவம், இதுக்கான மொத்த எசன்ஸும் உள்ள இந்த கதைக்குள்ள வந்து அப்படி விட்டாட்ட வெடிச்ச லெவலுக்கு இந்த இடம் அந்த ஸ்கிரிப்ட் மாறும்போது நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ பிளெண்ட் எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஐடியாவை எடுத்துட்டு போனேன், ஃபேமிலி நடந்துச்சுன்னு இன்சிடென்ட்னு. நான் ரொம்ப ஓப்பனா இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன், எது வந்தாலும் ஏத்துக்கலாம், எந்த முன் தீர்மானமும் இல்லாம நான் இருந்தேன். அதை ஏத்துக்கிட்டேன். அதுல இந்த கதைக்கு எது அதெல்லாம் தேவையோ அடுக்கி வச்சோம் எல்லாரும் சேர்ந்து. அதை தான் அப்படி கொண்டு வந்தோம். முதவே நாங்கள் இதெல்லாமே பிளான் பண்ணதுதான், ஷூட் போறதுக்கு முன்னாடி. அந்த அம்மா கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் காட்டாததுக்கு முன்னாடி ரிசம்பளன்ஸ் காமிச்சதுனால இங்க வைக்கலீங்களா, இல்ல அது வேற எதுனா? இல்ல நான் அதான் சொல்றேன். நம்ம ஒரு கேரக்டர், சாந்தின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம படத்துல காட்டிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஈஸியா எஸ்கேப் ஆகிற ஒரு மனநிலை இருக்கு. ஏதோ அவளுக்கு மட்டும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து உச்சி கொட்டிட்டோ வருத்தப்பட்டோ போயிடுவோம். அந்த படத்தினுடைய அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். இது நீ அந்த நீங்க இந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, என்னோட ஃபேமிலி இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வெளிநாட்டுக்கு போறேன், அங்க ஒருத்தவங்க வந்து கேட்கறது என்னோட கதை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் முதவே டிசைட் பண்ணி ஒருத்தவங்களை காட்ட வேண்டாம், இந்த மெயின் கேரக்டரை காட்ட வேண்டாம், ஆனா படம் அவளுக்காக நிகழட்டும், அவளை காட்ட வேணாம். அவளை காட்டிட்டா நான் வந்து அவளோட பிரச்சனைன்னு வச்சு நம்ம ஈஸியா நம்ம போயிடுவோம். இல்ல இப்போ இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸுக்குலாம் போறதுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ப்ரெசன்டேஷன் தான் முக்கியமா போறது. ஒரு கதையை நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி நரேட் பண்றீங்க, ஸோ அதுதான் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நேரடியா நம்ம பார்த்து பழகின இது இல்லாம அந்த சினிமா நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் தேவைப்படுதுன்னு. ஆனா இப்படி ஃபெஸ்டிவலுக்குள்ள உள்ள போன்றக்கா இது பண்ண கிடையாது, அதுக்கே தெரியாது, அதுக்காக பண்ண கிடையாது. அவங்க ஏன் அதை இது பண்றாங்க, அப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ், அதுக்குள்ள இருக்கிற வே ஆஃப் நரேஷன், இதெல்லாம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த பஸ்ல அந்த குழந்தை இருக்காங்க சார், அப்ப வந்து சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை, அதாவது சத்தம் கேட்கறது அப்ப நின்றும். பாஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை ஆடும். ஸோ அது அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி காட்டுறதுக்காகவா இல்ல அந்த மாதிரி தானே சார்? இப்போ குழந்தையோட அழுகுறல் வந்து அந்த சீனை வந்து நான் அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் கூப்பிட்டேன், அவளோட மூடுக்கு விட்டுட்டேன். அவளுக்கு வந்து இப்ப சண்டை போட்டுருக்காங்க எல்லாம் முக்கியம் கிடையாது, குழந்தையோட அழுகுறல் மட்டும் தான் அவ காது கேட்குது. அதுதான் உங்களுக்கும் கேட்கணும்னு விருப்பப்பட்டு தான் சவுண்ட் டிசைன்ல அப்படி பண்ணது. அவங்க இறங்குறப்ப இருந்த ஷாட்டு டாப் ஆங்கிள் நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார்.
சார் நீங்கள் லிட்ரேச்சர் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்க, அதே மாதிரி ஃபிலிம் இன்ஸ்பிரேஷன் என்ன சார் இந்த படத்துக்கு? என்னென்ன படங்கள் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கலாம்னு உங்களுக்கு? நான் டிவிடி ஷாப்ல ஒர்க் பண்ண ஆளு, நிறைய படங்கள் பார்ப்பேன். அதான் நான் அந்த அவங்க சொன்னாங்களே சப்டைட்டில் எனக்கு படிக்க தெரியாது, நல்லா விசுவலாக நான் பார்ப்பேன். விசுவலாக எனக்கு என்னை வந்து ஒரு கம்யூனிகேட் ஆகிற எல்லா படங்களும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபேவரட் டைரக்டர் வந்து டோனி காட்லிப். ஓகேங்களா, அந்த மொபைலில் அவர் வால்பேப்பர் தான் இருக்கு. டோனி காட்லிப் அண்ணனுக்குலாம் தெரியும். டோனி காட்லின்றவர் ரொம்ப முக்கியமான என்னோட கதை சொல்லும் முறைக்கு நான் இப்படி படம் எடுக்கணுன்றதுக்கெல்லாம் அவரோட ஊந்துதல ரொம்ப. சார் இப்போ உங்களுக்கு அந்த ஒன்லைன் கிடைச்சிச்சுல, சப்போஸ் அந்த ஒரு இது நடக்கல அப்படின்னா வேற எந்த விஷயம் சார் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா? இது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஏதாச்சும் டிராஃப்ட் வச்சிருந்தீங்களா? இல்லை, முன்னாடி பண்ணியிருந்த வச்சிருந்த கதையும் நான் ஒரு 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 ஐடியாவில் தான் ஒர்க் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு இந்த கதையை சொல்லி ஆகணுன்ற ஒரு இது, அந்த கதை நிகழாமே இருந்துச்சு. அப்போ இந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது இது இண்டிபெண்டன்ஸ் சினிமாவோட நாலேஜும் எங்களுக்கு வருது இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து. ஸோ அதை வச்சு இந்த கதையை நம்ம சரியாக ப்ரெசென்ட் பண்ணிட முடியுன்றது தான். இல்லைனாலும் வேற ஏதோ ஒன்று இப்போ வந்துட்டோம்ல, 14 வருஷம் இருந்துட்டோம், ஏதாவது ஒன்று பொழப்பு போட்டியாகணும், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இப்படி எங்களை ஒரு வழி நடத்தி கூட்டி போனதுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு பயங்கர இதாக இருந்துச்சு. அந்த பஸ்ல அந்த சண்டை நடக்கிறப்போ அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த குழந்தை அழற சத்தத்துல காட்டியிருந்தீங்க. அந்த டிசிஷனுக்கு நீங்க வரதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கு சார்? ஏன்னா அது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டலாங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். அந்த டிசிஷன் நீங்க ஏன் எடுத்தீங்க? அந்த இடத்தோட முக்கியத்துவம் தான், அந்த மூடு, அந்த இடத்துல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதில் இந்த அவங்க அம்மா தான் எனக்கு பயங்கர இம்பார்ட்டன். அவளுக்கு என்ன கேட்கும், அந்த அழுகுரல் மட்டும்தான் இப்போதைக்கு கேட்கும், சுத்தி எதுவுமே தெரியாது. அது அவளோட இதுல இருக்கணுன்ற டிசிஷன் தான் எங்களுக்கு. இது எப்படி இந்த படத்துல வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு பின்னாடியும் அந்த மூடை ஃபாலோ பண்ணி வச்சதுதான். அப்ப அந்த தருணத்துல அதோட மூடு என்ன, அந்த அம்மாவோட தவிப்பு, குழந்தை அழுதுட்டு இருக்கு, அதை எப்படியா இது பண்ணணும், இவங்க நிறுத்த மாட்டாங்க, நான் நிறுத்தி இறங்கிடுறேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், நீங்க நிதானமா கதை சொல்றதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நான் என்னையும் சேர்த்துக்கிறேன், அந்த ஜென்ரேஷன்ல ஒரு மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஜென்ரேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை என்னதான் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அது நம்மளோட டே டு டே லைஃப்ல பயங்கரமா கலந்துருச்சு. ஸோ அந்த விஷயத்துலேருந்து உங்களை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்க, இல்ல ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு ஆர்டிஸ்டோட கிரியேட்டரோட வேலை என்ன? நீங்க இப்ப சொசைட்டி இப்படி அனலைஸ் பண்றீங்கல்ல, இதை மீட்டெடுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை எப்படி அது மீட் எடுக்கிறத பத்தி யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, அதுக்குள்ள இந்த டிஸ்கஷனை இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த டிஸ்கஷனை உங்களோட ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வழியா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அதன் வழியா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்க இப்போ அதுக்காகவே நம்ம பண்ண முடியாது. இப்போ இது உங்களுக்கு சரின்னு படுதா தவறுன்னு பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி வந்து ட்ரிகர் பண்ண போறீங்க, இல்லை வேற மாதிரி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க, இல்லை வேற மாதிரி அதை எப்படி ஒரு உரையாடலுக்குள்ள கொண்டு வர போறீங்க, அப்படிங்கிறது வழியா தான் நீங்க அதை சூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா எனக்கு படம் பார்க்குறப்போ பர்சனலா ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஆச்சு அந்த பேஸுக்குள்ள என்னோட மைண்ட் வந்து உட்காரத்துக்கு. மெயினா அந்த அம்மா வந்து ஒரு மரத்தோட நிழல்ல வந்து உட்காருவாங்க, ஒரு ஒயிட் ஷாட்ல பொறுமையா நடந்து வந்து. நிஜமாலுமே அந்த இடத்துல நான் என்னோட பர்சனலா பொறுமையை இழந்துட்டேன் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்போ வந்து இவ்வளோ நிதானமா சொல்றோன்னா அப்போ அவங்க எடுத்தவங்க எவ்வளோ நிதானமா இருந்திருப்பாங்க, அவங்களால எப்படி இந்த சூழ்நிலையில இந்த சொசைட்டில அப்படி இருக்க முடியுதுன்றனால பயிற்சி தான், ப்ராக்டிக்ஸ் தான். இப்போ வந்து அந்த அதன் வழியா வந்து தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் கண்டடைஞ்சு நம்ம அதை நோக்கி போக முடியும். இப்போ நம்ம இங்க இருக்க எல்லாருமே சினிமா துறை சார்ந்தவங்களா இருக்கும். நம்மளால ஒரு இந்த படத்தோட மூடு, இந்த படத்தை நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நம்ம சராசரி அன்றாடத்துக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கவனை போய் நம்ம எப்படி நிறுத்தி இந்த படத்தை காட்ட வைக்கணுன்றத நம்ம ஒரு ப்ராக்டிக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒர்க்கை நம்ம கொடுக்கும் போது தான் ப்ராக்டிக்ஸ் ஆகும். ஆடியன்ஸ் வந்து அப்பதான் பயிற்சி பெற்று அந்த இடத்துக்கு வருவான். ஸோ நான் பயிற்சி வழியா வந்துடலாம். எனக்கு ஒரு டவுட்னா, ஆக்சுவலி சாரி டு சே, படத்துல கெட்ட வார்த்தை இருக்கு, அது வந்து லைக் அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட இதுன்னு சொன்னீங்க. இவன் வந்து நான் ஒரு 10 ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணியிருப்பேன். நான் வந்து வட சென்னை பத்தி ஒரு கான்செப்ட் எழுதிட்டு இருக்கேன். என் வார்த்தைகளே வந்து எப்படி இருக்கும்ட்டு நீங்க இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி நான் போய் ஸ்டோரி சொல்லி என்னோட டைலாக் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது யாரா இவன் அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ அதை நீங்க எப்படி கேரி பண்ணீங்க, எப்படி வந்து அந்த வார்த்தை இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஏன்னா ஓடிடி இப்போ வந்து எல்லா வீட்லையுமே வந்துருச்சு. ஸோ ஈவன் கிட்ஸ் ஆல்சோ சீயிங். ஸோ அவங்க பார்த்தாலும் அந்த வார்த்தையை கேட்பாங்க. ஈவன் நான் எங்கள் அம்மா கிட்ட என்னோட ஸ்டோரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க கிட்ட சொல்லும் போது நான் இந்த வார்த்தை சேர்த்துருக்கேன் போது எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா இந்த மாதிரி சேர்த்துருக்கணும் போது, இல்லைம்மா அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். யாராவது சின்ன பசங்க பார்த்தாலும்
தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னும் போது லைக் அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ரொடக்ஷன் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, நீங்க எப்படி அந்த சுச்சுவேஷன் வந்து கேரி பண்ணீங்க? ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த கண்டென்ட் அதான் இது எனக்கு நிகழ்ந்துருச்சு. ஓகேங்களா. அப்புறம் இது வந்து நாங்கள் நாங்கள் ப்ரொடியூசர்ஸே இல்லைனாலும் படம் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஓகேங்களா. எங்களுக்கு அந்த சைட்லேருந்து எந்த இதுவும் வரல, எந்த இதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு வரல. ஈவன் கொட்டுக்காளி வரைக்குமே அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா. கொட்டுக்காலிலையும் சில விஷயங்கள் வரும். ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு துருத்தாம இப்போ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, இது அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களை அப்படிதான் நம்ம போர்ட்ரேட் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம வந்து வேற ஏதாவது வரைய முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதோட தன்மை இந்த படம் சென்சார் போயிருக்கு. ஓகேங்களா. சென்சார்ல இருக்கவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. தென் சென்சார் போயிருக்குன்னா இப்போ எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த வார்த்தைகள் எந்த தருணத்துல எந்த எமோஷன்ஸ்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா. புரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா. இங்க அவங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பேசினா நிறைய இருக்கும், ஹோப் இழந்துருவோம். இதெல்லாம் தாண்டி தான் இது வந்திருக்கு. ஓகேங்களா. சென்சார்ல இருக்கணும் பயங்கர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே இது இதுக்காக வந்திருக்கு, ஓகே நீ வந்து இந்த காரணத்துக்காக அந்த படம் எடுத்திருக்கல சரி அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இல்லைன்னா இது இந்த படத்தோட தன்மை ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படின்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிற ஆட்களை சந்திக்கிறது நம்ம பயணத்துல நிகழலாம். யாரோ ஒருத்தவங்க நீங்க அப்படி சந்திக்கலாம். உங்க கதையை நீங்க வச்சிருக்கதை குலைக்காம அதை அப்படியே நேர்மையா எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அப்படிலாம் நண்பர்களா சேர்ந்து எடுத்துருங்க. உங்களோட ஸ்டோரி இந்த ஒரு வாரமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த குலங்கள் இந்த படச்சொல்லாம் படித்தேன். எனக்கு இதுக்கு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மெயினாக லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் இவங்க 2 பேரை பார்த்து தான் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். பட் அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ நானும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஃபினான்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இப்போ 4th ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் படிச்சிருக்கேன்றீங்க. எனக்கு இப்போ அந்த ரோட் மாடலில் நான் உங்களையும் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் நீங்கள் அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டிலே பண்ண பண்ணுவாங்க, நான் 7th லீவில் போயிட்டு என்னை மெக்கானிக் வேலை கற்றுக்க சொல்லுவாங்க, 8th லீவில் ஒரு மெக்கானிக் வேலை, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுன்னா அப்போ உங்கள் வீட்டில் அப்பா எடுத்துன்னு போயிட்டு இல்லை அம்மாவோ ஏதோ ஒரு கூலி வேலையோ இல்லை கைத்தொழிலோ கற்றுக்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? ஏன்னா இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். இது இந்த சினி ஃபீல்டில் நம்ம வர்றது, ஏன்னா ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் வர்றது, அது எங்களுக்கு அந்த இது தேவை, உங்களுடைய ஒரு இது. நான் சொல்லிட்டேன் இல்லை அது இல்லை. எனக்கு வந்து அவர் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம், நான் வந்து இந்த கூழாங்கல் படம் பண்றவரா அப்படின்றது இருக்குல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் அந்த அந்த கல்வி மட்டுமே கிடையாது எனக்கு. நான் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இலக்கியம் அவ்வளோ பரிச்சயமா இருக்கு. நான் அவ்வளோ அதை தேடி இந்த துறைக்கு தகுதியாகிறதுக்கு என்னென்ன முறையான வழியோ அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா. அதை தேடி தேடி தான் கற்றுக்கிட்டேன். நாங்களும் தமிழ் ஸ்டூடியோக்கு வந்து உட்காந்துருக்கோம், ஒவ்வொரு வாரம் கூட்டணக்கும் வந்திருக்கோம், இந்த இதேகளை வந்து நாடகம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அங்கே வடபள்ளியில் இருக்கும்போது எதன் வழியா நான் இந்த துறைக்கு வந்துட்டோம், இதுக்கு நான் நேர்மையா தகுதியாகணுமோ அதை முழுமையா நான் தகுதியாகிறதுக்கு இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பயுமே பர்சனலா இப்போ நான் சொன்னேன் இல்லை, நான் கொஞ்சம் இயல்பு இது சுய பரிசோதனைனால சொல்றேன். வெளியே ஏதோ எஸ்டியில் நடந்துச்சு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு அதனால சொல்றேன். சுய பரிசோதனையா நான் கொஞ்சம் இன்னும் போக வேண்டியிருக்கு, இன்னும் நான் வேற எதையோ நோக்கி போக வேண்டியிருக்கு அப்படின்றது இல்லை. அதன் வழியா தான் இந்த எனர்ஜி எல்லாம் சேர்த்து தான் நான் வந்து இது கிடைச்சிச்சு. நான் முழுமையா தயாரானேன். அவ்வளவு.